back to our channel VJ Vista Life Unscripted. உங்க எல்லாத்துக்குமே wish you a very happy new year. இந்த 2025 உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜெட்டிக் இயரா அமைய எங்க ஃபேமிலி சார்பா உங்க ஃபேமிலிக்கு எங்களோட விஷஸ். 2025 ஓட officially first vlog from VJ Vista channel. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருந்தது. ஃபேஸ் ரிவீல் பண்ணி ஒரு ப்ராப்பர் vlog எடுக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருந்தது. பட் ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே, இந்த 2025ல லெட் மீ பிரேக் மை பேரியர், பிரேக் ஆல் த ஸ்டீரியோடைப்ஸ், தைரியமா ஒரு நல்ல vlog உங்களுக்கு நான் டெலிவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த vlog என்னன்னா நாங்க வந்துட்டு ஒரு சூப்பரான ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அதை பத்தி தான் இந்த vlogல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலா என்னன்னா எங்க ஃபேமிலிக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. கண்டிப்பா இயர் எண்ட் ஆனா நாங்க ஒரு ட்ரிப் போயிடுவோம். இயர் எண்ட் ஆனா கண்டிப்பா ஒரு ட்ரிப் போயிடுவோம். ஸோ நான் பிரெக்னன்சி டைம்ல கூட நியர்பை கோயம்புத்தூர், பொள்ளாச்சி சைடு ஒரு ஸ்மால் ட்ரிப் போயிட்டு வந்திருந்தோம். என்ன பேபி, இயர் ஃபுல்லா போறோம் போல அதை பத்தி இல்ல, பட் டிசம்பர் ஒரு ட்ரிப் போயிடுவோம். பட் இந்த இயர் அதாவது 2024ல என்ன ஆச்சுன்னா, நீங்க ப்ரீவியஸ் vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எங்க சிஸ்டர் ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ 1 வீக் ட்வின் பேபி பாய்ஸோட ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் வீட்லயே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியாச்சு. சரி ஓகே, மார்ச் ஆதிக்கு பர்த்டே வருது. அவனோட பர்த்டே டேட் பாத்தீங்கன்னா 23/3/23. ஸோ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், அங்க நல்ல ஒரு ட்ரிப்பா பிளான் பண்ணிக்கலான்னு தான் யோசிச்சிருந்தோம். பட் ஜான்வரி வந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஒரு 1-2 டேட்ஸ்லயே எனக்கு என்னன்னா, எனக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு, கண்டிப்பா ஒரு ட்ரிப் போகணும், சின்னதோ பெருசோ எப்படியாச்சும் போகணும்ட்டு. ஸோ ஜானோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வீட்டுல தான் இருந்தோம். இதை பத்தியே யோசிச்சுட்டே இருந்தேன். சடனா தோணுச்சு, இந்த டெஸ்டினேஷன் போனோம்னா பக்காவா இருக்கும். ஏன்னா இதுதான் சீசன். ஓகே, சவுண்டுக்கு சாரி, ஆதி விளையாண்டுட்டு இருக்கான். ஓகே, பக்காவான டெஸ்டினேஷன் பிளான் பண்ணிட்டோம். உடனே ரூம்ஸ், டிராவல் எல்லாமே புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா 1 வீக் தான் இருக்கு. 1 வீக்ல ஒரு ப்ராப்பர் ட்ரிப் பிளான் பண்ணி, அதாவது ஐட்டனரி, என்னென்ன பிளேசஸ் போறோம், நெக்ஸ்ட் ஆதிக்கு மெயினா என்னென்ன பேக் பண்ணணும், ஃபுட் ஐட்டம்ஸ், இதெல்லாமே இந்த வீக் நாங்க பண்ண போறோம். அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க ஒரு டாட்லர் பேரண்ட் உங்க ஃபேமிலியோட டிராவல் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த vlogல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் கொடுக்க போறேன். இதை வந்துட்டு ஒரு 3 செக்ஷனா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு டாட்லர் பேரண்டா நீங்க ட்ரிப்போ போறீங்கன்னா நீங்க என்னென்ன ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செஷன். செகண்ட் ஒன் என்னன்னா, நீங்க எந்த மாதிரி பிளேஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. தேர்ட் என்னன்னா நீங்க பேக் பண்ணணும் எசென்ஷியல் ஐட்டம்ஸ், உங்க பேபிக்காக நீங்க என்னென்ன பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட், நீங்க ஒரு பேரண்டா ஒரு ட்ரிப்போ போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க மைண்ட்ல இருக்கிறது என்னன்னா, நம்ம மேக்சிமம் பிளேசஸ் கவர் பண்ணுங்கிற ஐடியாவை ரிமூவ் பண்ணிருங்க. நான் வந்துட்டு ரொம்ப ஒரு டிராவலர்னு சொல்லலாம். நான் நிறைய பிளேசஸ் ஃபேமிலியோட டிராவல் பண்ணியிருக்கேன். என்னோட ஐடியாலஜி, என்னோட தாட் என்னன்னா, ஒரு பிளேஸ்க்கு போறோம்னா எல்லா ஸ்பாட்டுமே நம்ம கவர் பண்ணிடணும், இதுதான் என் மைண்ட்ல இருக்கும். ஆனா ஒரு மதர் ஆனதுக்கு அப்புறம், ஆதிய டிராவல்னு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஐடியா வந்துட்டு அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. ஒரு 1 or 2 பிளேசஸ் போனா போதும், நம்ம பேபியோட நாப் டைம்க்கு தகுந்த மாதிரி நம்ம பிளேசஸ் வந்து வச்சுக்கலாம், அப்படி மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி போறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்க முடியும். நாமளும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம ஒரு ரிலாக்ஸ்டு ட்ரிப்பா இது அமைஞ்சிரும். ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஆதியை கூட்டிட்டு போனது 6 months ஓல்டா இருக்கும்போது ஊட்டி போனோம். அப்ப வந்துட்டு அவன் ஃபுல்லா ஃபீடிங் தான் பண்ணிட்டு இருந்ததுனால வெளி ஃபுட்டு அந்த இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. செகண்ட் ட்ரிப் வந்து பாண்டிச்சேரி போனோம். அது டிசம்பர் டைம். பாண்டிச்சேரியில ஃபுட் ஐட்டம்ஸ் அவ்வளோ இல்லை. ஸோ நான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி, ஸோ நான் கெட்டில் எடுத்துட்டு போயிட்டு அவனுக்கு போரிச் ப்ரிப்பேர் பண்றது, அவனுக்கு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. தேர்ட் ட்ரிப் வந்துட்டு ஆதிக்கு எக்ஸாக்ட்லி 1.5 years ஓல்டுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு உதய்பூர் போனோம். நீங்க என்னோட vlogs, மினி vlogலாம் செக் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன பேபி? ஓகே, ஸோ வந்துட்டு உதய்பூர் போயிருந்தோம். அங்க வந்துட்டு என்னன்னா, நம்மளுக்கே நல்ல சாப்பாடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ குழந்தைங்களுக்கு அங்கேயும் அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபுல்கா, சப்பாத்தி அந்த மாதிரிலாம் ஃபுட்லாம் கொடுத்து எப்படியும் மேனேஜ் பண்ணிட்டோம். ஆனால் ரொம்பவே மெமரபிள் ட்ரிப்பா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிளைட் டிராவல் ஆதிக்கு. ஃபிளைட் மட்டும் இல்ல, அவனை காரு, பஸ் எல்லாமே அங்கதான் அவனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஸோ எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, ஓகே நீ நெக்ஸ்ட் ட்ரிப் அவனுக்கு ஃபிளைட்ல போறோமோ இல்ல புது பிளேஸ்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்காக எடுக்கக்கூடிய எஃபர்ட் வந்துட்டு ரொம்பவே அதிகம். ஏன்னா உங்களுக்கு பார்த்து எல்லாமே பேக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் மெல்ட் டவுன்ஸ், அதாவது டான்ட்ரம்ஸ் சொல்லுவாங்க. நார்மலாவே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நியூ பிளேஸ், ரொட்டீன் சேஞ்ச் ஆகுது, என்ன பேபி ரொட்டீன் சேஞ்ச் ஆகுதுன்னா கொஞ்சம் கிராங்க் ஆயிடுவாங்க. நீங்க அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க. உங்களோட காம்னஸ், கூல்னஸ் வந்துட்டு லாஸ்
லாஸ் பண்ணாம மேனேஜ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓரளவுக்கு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, செகண்ட் வந்துட்டு என்ன மாதிரி பிளேஸ் சூஸ் பண்றோம், இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா நீங்க சூஸ் பண்ற பிளேஸ் வந்து கண்டிப்பா ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி டெஸ்டினேஷனா தான் இருக்கணும். ரொம்ப ஹை எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் உள்ள ஒரு டெசர்ட்டோ இல்ல வந்துட்டு காஷ்மீர் அந்த மாதிரி எடுத்தோன்னே போக வேண்டாம். ஒரு 1 or 2 ட்ரிப்ஸ் போய் கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நியூ பிளேசஸ்க்குலாம் போய்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நாங்க போகிற பிளேஸ் நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 3 to 4 years பேக். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணுவேன், யாருமே வர மாட்டாங்க. சோலோ போறதுக்கு நம்ம வீட்டுல பெர்மிஷனும் தர மாட்டாங்க. சரி ஓகே, அப்பா அம்மா நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட போயிட்டேன். பார்த்தி அவர் ஃப்ரெண்ட்ஸோட பாய்ஸ் ட்ரிப் போயிட்டாரு. சோ ஆதிக்கு அந்த டெஸ்டினேஷன் நாங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. சரி ஓகே போலான்னு சொல்லி டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டே ஆப்ஷன் பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியமானது ஸ்டே. நம்ம எப்படிப்பட்ட ஸ்டே சூஸ் பண்றோம்னு. ரொம்ப வந்துட்டு ஒரு ஹை அண்ட் பிசினஸ் கிளாஸ் ஹோட்டல் மாதிரி சூஸ் பண்ணோம்னா அங்க வந்துட்டு எல்லாமே ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்காது. குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடுற மாதிரி ஒரு பார்க் இல்லைன்னா அவங்களுக்காக ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் சூஸ் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப பார்ட்டி ஹை அண்ட் பப் அந்த மாதிரி லிங்க்டு ஹோட்டல்ஸும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா லவுட் மியூசிக் ஃபுல் நைட் வந்துட்டே இருக்கும். ஸோ குழந்தைங்கனால ஃப்ரீயா தூங்க முடியாது. இன்னொன்னு, மெயின் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியால ஒரு டீசென்டான ஹோட்டல் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு பட்ஜெட் பத்தி கொஞ்சம் அவ்வளோக்கா திங்க் பண்ண வேண்டாம்னு என்னோட சஜஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்க குழந்தைங்கள வெளியே கூட்டிட்டு போறீங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட்லாம் யோசிக்காம கொஞ்சம் நல்லா தாராளமாவே செலவு பண்ணலாம். நாங்க ஆக்சுவலா வந்துட்டு ஒரு ட்ரிப்னு பிளான் பண்ணோம்னா ரொம்ப ஹை எண்டும் போகாம லோவா போகாம ஒரு மாடரேட் லெவலா தான் நாங்க ஹோட்டல்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி லொகேஷன் வித் குட் ஃபுட். மெயினா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் காம்ப்ளிமெண்டரியா நிறைய இடத்துல தராங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி அட்வான்ஸா புக் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் ரிசர்வேஷன் ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோம், ஃபேமிலியோட போறோம்னா கூட வேற வேற லொகேஷன்ஸ்ல வந்துட்டு நம்ம மாற முடியும். பட் குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம்னா இப்போ ஏர்போர்ட்ல இருந்தோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ நம்ம இப்போ வந்து டிராவல் பண்றோம் அப்படின்னா டைரக்டா ரூம்ல செக் இன் பண்ணும். ஸோ முன்னாடியே ப்ரியரா ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கெட்டிங் ரெடி. ஆக்சுவலா உங்க எசென்ஷியல்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எசென்ஷியல்ஸ் எல்லாமே பேக் பண்றது தான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. நான்லாம் வந்துட்டு நோட் பேட்ல ஒன்னு எழுதி வச்சிருவேன், போன்ல ஒன்னு நோட் பண்ணிப்பேன். எல்லாமே செக்லிஸ்ட் மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டோமா, இந்தந்த டேட்டுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் பேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 3 days நீங்க பிளான் பண்றீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும், அதாவது பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ஸ்நாக், லஞ்ச், இன்னொரு ஸ்நாக், டின்னர், இது ஃபுல்லாவே உங்க குழந்தைக்கு நீங்க என்ன தர போறீங்கன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா எல்லாமே பக்காவா நீங்க எழுதி வச்ச லிஸ்ட் படி போகாது, பட் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கும், அங்க ஏதாவது சேலஞ்சஸ் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியா ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உதய்பூர்லாம் போகும்போது வந்துட்டு நாங்கள் ராகி, சத்து மாவு, ஓட்ஸ் போரிச் நிறைய எடுத்துட்டு போயிருந்தோம். அங்க ஹோட்டல்ல வந்துட்டு போகாலாம் கொடுத்தாங்க, இவன் நியூவா ட்ரை பண்ணுனா. பட் நாங்க எடுத்துட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணது ஹேண்டியா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருந்தது. ஸோ நான் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்துட்டு பேக் பண்ண போறேன் அப்படிங்கறது எல்லாமே உங்ககிட்ட ஓகே இந்த vlog-ஓட எண்ட்ல உங்களோட நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு பேரண்டா நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, அட்வைஸ் ஆர் சஜஷன் என்னன்னா, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிவாங்க. எப்படி நம்மளால வீட்லயே நம்ம குழந்தைய சமாளிக்க முடியல, வெளியில எப்படி கூட்டிட்டு போறோம் அப்படி நினைச்சுக்கிட்டே வீட்லயே இருந்தா உங்க குழந்தைக்கு வெளி உலக எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது. ஒரு சின்ன கார் டிராவல் ஆகட்டும் இல்ல பெரிய பிளைட் டிராவல் ஆகட்டும், ஒவ்வொன்றும் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன வயசுல இருந்தே நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்க நினைக்கலாம் அவனுக்கு என்ன ஞாபகமா இருக்க போது, இங்க கூட்டிட்டு போனோம் அங்க கூட்டிட்டு போனோம்னு. ஞாபகம் இருக்காது, பட் அந்த மெமரிஸ் கண்டிப்பா உங்களுக்குமே இருக்கும். உங்க குழந்தைங்களுக்குமே நிறைய பிளேசஸ் கூட்டிட்டு போகும்போது அவங்க ரொம்ப ஒரு சோஷியலி அட்டாச்டு, எப்படி சொல்றது, ஒரு சோஷியலி எக்ஸ்போஸ்டு சில்ட்ரனா வளருவாங்க. ஸோ வந்து நிறைய குழந்தைங்க இப்போ இன்ட்ரோவர்ட்ஸா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க வெளி உலகத்தை பார்க்காததுனால தான். ஆக்சுவலா நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இன்ட்ரோவர்ட். சின்ன வயசுல எனக்கு தனியா பஸ்ல கூட விட மாட்டாங்க. ஸோ நான் வீட்லயே இருந்துட்டு இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா காலேஜ் ஒர்க்னு போக போக தான் எனக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரோவர்ட் சைடு வெளியே வந்துச்சு. நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள இருந்து வந்தது. ஆக்சுவலா என்ன பேபிங்களா, ஆக்சுவலா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே விஜய் விஸ்டா. என்னோட நேம் விஜய் மீனா, நான் ஒரு விஜய் ஃபேன். ஸோ விஜய்னு வச்சுட்டு விஸ்டானா வியூ, என்னோட வியூல நான் போற பிளேசஸ் இதெல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி சோலோ ட்ரிப் போனது ஊட்டி. அதுக்கப்புறம் எங்கேயுமே போகல. கோவிட் டைம் வந்துருச்சு, மேரேஜ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஓகே,
மேரேஜ்க்கு அப்புறம் கார்த்திகோட நான் நிறைய பிளேசஸ் டிராவல் பண்ணியிருக்கேன். பட் vlogலாம் எதுவுமே ப்ராப்பரா எடுக்க முடியல. ஆதி கூட்டிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் 1 or 2 ட்ரிப்ஸ் எல்லாமே ஒரு பிராக்டிஸ் செஷனா முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நாம இந்த டெஸ்டினேஷனுக்கு போறோம். முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறோமா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு vlog எடுக்கிறோம், ட்ரை பண்றோம். உங்களோட நான் அதை ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன். ஸோ ஆதிக்காக நான் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன் ஒரு ட்ரிப்புக்காகன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு டாட்லர் பேரண்ட்னா இவ்வளோ ஐட்டம் ஆக்சுவலாக நீங்கள் பேக் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள் ட்ரிப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்காக ஒரு லஞ்ச் பேக் இது ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில், சிப்பர் டைப்பில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன், ஸ்ட்ரா டைப்பில் சாரி. நெக்ஸ்ட் இது ஒரு சின்ன ஃப்ளாஸ்க் மாதிரி ஹாட் வாட்டர், சம்டைம்ஸ் ஹாட் மில்க் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது டேட்ஸ் பவுடர், கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக. சுகர் இன்னும் நாங்கள் ஆதிக்கு கொடுக்கல, ஸோ இந்த டேட்ஸ் பவுடர். நெக்ஸ்ட் இது வந்துட்டு ராகி பவுடர், ராகி போரிஜ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் இது லிட்டில் மோப்பட் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து ஸ்ப்ரவுட்டட் சத்து மாவு, இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுதான் எங்களோட ஃபேவரட், கவர்மெண்ட்ல கொடுக்குற சத்து மாவு. ஸ்நாக்குக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஜஸ்ட் ஒரு பவுல்ல மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம்னா போதும், சத்து மாவு ரெடி ஆயிடும். ஸோ பேசிக் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் இது அந்த ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காக கண்டெய்னர். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஹோட்டல்ல போறோம்னா அங்க பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோ இல்லை எதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக 2 கண்டெய்னர். நெக்ஸ்ட் நான் இன்னும் லட்டு ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஒரு 2 to 3 லட்டுஸ் இதுல வச்சு நம்ம வெளியே போகும்போது எடுத்துட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து புதுசா வாங்கியிருக்கோம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து கோகோனட் அந்த ஸ்ட்ரா, ஆக்சுவலா இது ஸ்டீல் ஸ்ட்ரா, மேல வந்து சிலிக்கான் பேஸோட. ஸோ வந்து வாயில எல்லாம் குத்திக்க மாட்டான். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல் அடிஷன். நெக்ஸ்ட் அதை கிளீன் பண்றதுக்காக ஒரு பிரஷ். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்பெல்லாம் சார் வந்துட்டு ஃபோர்க்கு நைஃப்லாம் யூஸ் பண்றாரு. ஸோ நிறைய ஸ்பூன்ஸ், ஃபோர்க், நைஃப் எல்லாமே நிறைய எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கண்டிப்பா விளையாட்டுத்தனமா கீழே போடுவோம், அங்க வாஷ் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்காக அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இந்த கண்டெய்னர். ஆக்சுவலா இதுக்குள்ளேயே வந்துட்டு இதெல்லாம் இந்த செட்டு இருக்கு. பட் இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ இதெல்லாமே இதுல ஸ்டோர் பண்ணி டிராவலுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் சும்மா 2 ஜிப்லாக் போடுறதுக்காக இந்த கிளிப்ஸ். நெக்ஸ்ட் நிறைய பிப்ஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஃபுட் கொடுக்கும்போது ஸ்பில் ஆகாம இருக்கிறதுக்காக. ஸோ இதுதான் கம்ப்ளீட் செட்டப். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது, ஏதாவது இன்னும் நியூவா அடிஷன் பண்ணணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் இது இல்லாம ரொம்ப முக்கியமானது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வீட் பிரெட், அதுக்கப்புறம் லட்டு, இந்த 3 மட்டும் இதுல நான் ஆட் பண்ணல. மில்க் பேக்கெட்ஸும் இது எல்லாமே நாங்கள் ட்ரிப் கிளம்புறதுக்கு முந்தின நாள் வாங்கிப்போம். ஸோ இதுதான் ஃபுட் ஐட்டம்காக நாங்கள் பேக் பண்ணது. இது செகண்ட் செட் ஆஃப் ஐட்டம்ஸ். இது நான் செகண்ட் டே தான் ஷூட் பண்ணேன். என்னன்னா ஒண்டர் செஃப்ல வந்துட்டு இந்த மல்டி குக்கர் கெட்டில் இருக்கு. இதுல வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு டிராவல்காக நான் ஆதிக்கு வாங்கினது. அதாவது ஸ்டீம் பண்ணிக்கலாம், எக் வேணும்னா பாயில் பண்ணிக்கலாம், ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கா எல்லாமே ரூம்ல ப்ரிப்பேர் பண்றதுக்காக, எஸ்பெஷலி ஆதிக்கு வந்து போரிஜ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு எங்களுக்கு உதய்பூர் ட்ரிப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒண்டர் செஃப் பிராண்டு, செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேணும்னா. நெக்ஸ்ட் வந்துட்டு மில்க் பேக்கெட்ஸ். இந்த மாதிரி மில்க் பேக்கெட்ஸ் அங்க கிடைக்கும், பட் ஸ்டில் இது டிராவல் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மில்க் பேக்கெட்ஸ் வாங்கியாச்சு. பனானா வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ் யூஷுவல் இந்த பனானா ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது சும்மா ரூம்ல அவனுக்காக ஒரு கப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க ஐட்டமா வந்து வாஷ் பண்றதுக்காக இந்த கிளென்சர் ஒன்று, பேபி லிக்விட் கிளென்சர்னு மதர்ஸ் பர்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கேன். ஒரு ஸ்க்ரப், அதுக்கப்புறம் பேசிக்கா கிளீன் பண்றதுக்காக ஒரு துணி. இது இல்லாம இதை வந்துட்டு இந்த இதுல மிக்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் ஸ்பாச்சுலா, கரண்டிகள், ஸ்பூன்ஸ் இதெல்லாமே தான் பேக் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். பேசிக்கா இதெல்லாம் இருந்துச்சுனாலே போதும் ஒரு ட்ரிப்ல வந்துட்டு உங்க டாட்லரோட டம்மியை ஃபுல் பண்றதுக்காகன்ட்டு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.